ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மகாத்மியம் 80ஆம் அத்தியாயம் ஸ்வப்னேஸ்வர லிங்கம். குறிப்பு: இந்த கல்மாஷபாதத்தின் புராண கதை இந்த லிங்கத்தை மகிமைப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. கல்மாஷபாதர் வசிஷ்ட மாமுனிவரின் மகனை விழுங்கிய பின்னர் கெட்ட கனவுகளால் துன்புறுத்தப்பட்டார். சக்தியின் சாபத்தின் செல்வாக்கின் கீழ் அவர் செய்த ஒரு அசுர செயல். தனது அமைச்சர்களின் ஆலோசனையின்படி அவர்களுடன் வசிஷ்ட மாமுனிவரை அணுகி ஆலோசனை கேட்டார். சக்தியின் மனைவி அதுஷ்யந்தி கல்மாஷபாதரை கண்டு பயந்தாள். வசிஷ்ட மாமுனிவர் அவளை ஆறுதல் படுத்தினார். அவர் கல்மாஷபாதரின் இயக்கத்தை முடக்கி அவரை அசுர சாபத்திலிருந்து விடுவித்து மகா காலவனத்தில் உள்ள இந்த லிங்கத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்தினார். அரசரே இவ்வாறு செய்தார். அத்தகைய கனவுகளிலிருந்து அவர் விடுபட்டார். எனவே லிங்கம் ஸ்வப்னேஸ்வரர் என்று அறியப்பட்டது. ஈஸ்வரனார் கூறினார்: என் அன்பான பெண்ணே, ஸ்வப்னேஸ்வர லிங்கத்தை 80வது தெய்வமாக அறிந்து கொள்ளுங்கள். அதனை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் நிச்சயமாக தீய கனவுகளை அகற்றி இயலும். தேவி, இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த ஒரு அரசர் இருந்தார். அவர் உலகில் கல்மாஷபாதர் என்று பிரபலமானார். அவரது பிரதிபலிப்பால் அவர் பூமியில் சூரியனை போன்றவர். ஒரு முறை அவர் ஒரு காட்டில் வசிஷ்ட மாமுனிவரின் மார்பில் பிறந்த சக்தியை கண்டார். அவர் உயர்ந்த தர்மத்தை அறிந்தவராகவும் அனைத்து புலன்களையும் அடக்கியவராகவும் இருந்தார். மிகுந்த தவம் செய்த இந்த முனிவர் அரசர் செல்லும் வழியில் இருந்தார். அங்கிருந்து செல்வாய் என்று அரசர் அவரிடம் கூறினார். பின்னர் மாயையால் ஒரு அரக்கனை போல பெரிய மன்னர் வழியிலிருந்து விலகிச் செல்லாத அந்த சிறந்த முனிவரை தனது சாட்டையால் அவர் விலக்கினார். அதன் பின்னர் வசிஷ்ட மாமுனிவரின் மகனான பெரிய முனிவர் மிகவும் கோபமடைந்தார். அவர் கோபமாக அரசரை சபித்தார். துரதிருஷ்டவசமான அரசரே, ஒரு ராட்சச முனிவரை போல ஒரு முனிவரை காயப்படுத்துவதால் இன்றிலிருந்து நீங்கள் ஒரு மனிதனை உண்பவராக மாறுவீர்கள். நீங்கள் தொடர்ந்து பூமியில் இறைச்சிக்கு அடிமையாகி அலைவீர்கள். இவ்வாறு சபிக்கப்பட்டவுடன் அரசர் உடனடியாக சக்தியிடம் அடைக்கலம் தேடி அவரை மகிழ்ச்சியடையச் சொன்னார். பிராமண முனிவரை மன்னர் வேண்டிக் கொண்டதாலும் மிகவும் கோபமடைந்த சக்தி சமாதானப்படுத்தப்படவில்லை. அதன் பிறகு அரசர் அவரை உட்கொண்டார். சக்தியை விழுங்கிய பிறகு வசிஷ்ட மாமுனிவரின் மற்ற மகன்கள் அனைவரையும் திடீரென விழுங்கிவிட்டார். சிங்கம் அற்ப உயிரினங்களை விழுங்குவது போல அப்போதிலிருந்து அந்த சிறந்த மன்னர் பின்னர் ஒரு உண்மையான நர மாமிசவாதியாக மாறினார். பாவங்களின் திரளால் மயங்கி இரவில் தீய கனவுகளை காணத் தொடங்கினார். இந்த பயங்கரமான கனவுகளை கண்டதும் மன்னர் மிகவும் துயரமடைந்தார். மனம் திருந்துதலாலும் மிகுந்த துயரத்தாலும் அவர் மிகவும் புலம்பினார். அமைச்சர்கள் அவரிடம் விசாரித்தனர். அரசரே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் எப்படி மெலிந்து வெளிரி போயிருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் பளபளப்பு மங்கலாக இருக்கிறது? மன்னர் அவர்களுக்கு அந்த தீய கனவுகளை சரியான வரிசையில் விவரித்தார். கடல் வறண்டு போவதையும் நிலவு தரையில் விழுவதையும் நான் கனவில் கண்டேன். பூமி மேகங்களால் சூழப்பட்டுள்ளது. நான் அழுக்காகவும் கலைந்த கூந்தலுடனும் இருப்பதை கண்டேன். ஒரு மலையின் உச்சியிலிருந்து பசுவின் சாணத்தில் ஒரு சுழலில் விழுந்து அஞ்சலி நிறைய எண்ணெயை அருந்தி எல்லா நேரங்களிலும் சிரித்து கொண்டிருந்தேன். என் எல்லா உறுப்புகளிலும் எண்ணெய் தடவப்பட்டது. நான் எண்ணெயில் நடந்து சென்றேன். முகம் குனிந்து இரும்பு நாற்காலியில் அமர்ந்தேன். சிவப்பு நிறத்தில் சிவப்பு மாலைகள் பூசப்பட்டு சிவப்பு பசைகள் பூசப்பட்ட சில கன்னி பெண்கள் பாடிக்கொண்டிருந்தனர். மற்றவர்கள் கருப்பு ஆடைகளை அணிந்து கருப்பு மாலைகளை அணிந்து கருப்பு பசைகள் பூசப்பட்டனர். அவர்களால் இழுத்துச் செல்லப்பட்ட நான் தெற்கு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டேன். தங்கம், வெள்ளி மற்றும் இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டேன். இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்ட நான் தூசி மற்றும் சேற்றில் ஆழமாக மூழ்கினேன். புறாக்கள் மற்றும் பயங்கரமான கழுகுகள் மற்றும் காகங்களால் நான் சித்திரவதை செய்யப்பட்டேன். நரிகளால் நான் கடிக்கப்பட்டேன். நான் ஒரு குதிரையின் மீது அமர்ந்தேன். முத்கரன் தலை, கரடிகள் மற்றும் குரங்குகளால் இழுக்கப்பட்ட
வாகனத்தில் அமர்ந்து தெற்கு திசையில் சென்றேன். எந்த அசைவும் இல்லாமல் தண்ணீரற்ற ஆற்றில் மூழ்கி அதன் படுக்கையுடன் சமமாக இருந்தேன். இரவில் நான் வேதனைப்பட்டு பற்களால் கிழிக்கப்பட்டேன். ஒரு கழுதை என் மார்பில் பிடிவாதமான குளம்புகளால் பலமாக உதைத்தது. வேதாளஸ் காட்டேரிகள் இரும்பு கூர்முனைகளால் கண்களை குத்தியது. ஆயுதங்களை உயர்த்திய கருப்பின மனிதர்களால் பயங்கரமான கருப்பு முட்களால் குத்தப்பட்டது. கனவின் போக்கில் பெரிய கூர்மையான அம்புகளால் நான் கடுமையாக தாக்கப்பட்டேன். இவ்வாறு இந்த பயங்கரமான இரவில் நான் இவற்றை கண்டேன். நான் கண்ட பல தீய கனவுகளை விவரிப்பது கடினம். இதற்கு முன்பு நான் கற்பனை செய்து பார்க்காத பல வடிவங்களின் தீய கனவுகளின் தொடரை கண்டு எனக்கு ஒரு பெரிய பயம் ஏற்படுகிறது. என் இதயம் தெளிவாகவும் அமைதியாகவும் இல்லை. கரங்களை ஒன்றாக பிடித்து கொண்டு நான் உதவியற்ற முறையில் அனாதையாக இருப்பது போல் உணர்கிறேன். அவர் மீது அரசரின் வார்த்தைகளை கேட்டு அமைச்சர்கள் மிகவும் வருத்தம் கொண்டனர். வால் நட்சத்திரங்களின் வீழ்ச்சி போன்ற தீய சகுனங்களை கண்டனர். சனி, சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களால் நகரம் மோசமாக பாதிக்கப்பட்டதாக தோன்றியது. நாக, சதுர்பாதர், விஷ்டி, கிஷ்டுகன், சகுனி போன்ற கரணங்கள் சாதகமாக இல்லை. அவற்றை பாராட்ட இயலாது. முகூர்த்தர்கள் பயங்கரமானவர்களாக மாறினர். அரசரின் விஷயத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அது குடும்பத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதனை அறிந்த அவர்கள் அரசருக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த வார்த்தைகளை கூறினார்கள். காக்குஸ்தனின் வழி தோன்றலே, உங்களை நீங்களே துக்கத்திற்கு ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள். உண்மை அல்லது பொய்யான அச்சங்கள் உடல் சுரப்புகளில் உள்ள 7 முக்கிய கூறுகளின் செயல்பாட்டின் காரணமாக கற்பனை செய்யப்பட்டபடி கனவுக்கு மாற்றப்படுகின்றன. எனவே பித்ருக்கள் மற்றும் பிறரையும் தேவர்கள் மற்றும் பிராமணர்களையும் வணங்குங்கள். விதி தாக்கும் போது விதி மட்டுமே காப்பாற்ற முடியும் என்பதால் அவர்களின் மூலம் நீங்கள் மன மாய தோற்றத்திலிருந்து விடுபடுவீர்கள். இவ்வாறு புனித சடங்குகளில் வல்லுநர்களான அமைச்சர்களால் ஆறுதல் பெற்ற மன்னர் குருவின் மகன்களை கொன்றது போன்ற தனது பாவங்களை அவர்களிடம் ஒப்புக்கொண்டார். அரசர் கூறினார், வசிஷ்ட மாமுனிவரின் மூத்த மகன் சக்தி, மந்திரிகளே, நான் அவனை உட்கொண்டேன். நான் இரக்கமற்றவனாக இருந்து 99 100க்கும் குறைவான வசிஷ்டரின் மைந்தர்களை உட்கொண்டேன். அந்த பாவத்தால் நான் மிகவும் துயரமடைந்தேன். நான் எப்படி இயல்பாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும்? ஒரு பிராமண படுகொலை கூட துரதிருஷ்டவசமாக மிகவும் தீய செயல். நான் கொடூரமாக இருந்திருக்கிறேன். அதனால் நான் தயங்கவில்லை. இந்த கொடூரமான செயலை செய்த பிறகு எனக்கு என்ன உலகங்கள் விதிக்கப்பட்டுள்ளன? நான் ஒரு ராட்சசன். இந்த உடலுடன் குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தேன். ரகு மற்றும் அவரது சந்ததியினரின் குடும்பத்தில் பிறந்த நான் எல்லா பாவங்களுக்கும் பிறப்பிடமான ஒரு துரதிருஷ்டவசமான பாவி நிலைக்கு என்னை தாழ்த்தி கொண்டேன். எனவே நான் என்னை தீக்குளித்து மரணத்திற்கு ஆளாக்குவேன். சௌதாசரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் வேதங்களின் கொள்கைகளை அறிந்த அனைத்து சாஸ்திரங்களின் குருக்களான அமைச்சர்கள் மிகவும் ஆச்சரியம் கொண்டனர். ஐயகோ, பெரும் பாவம் நிகழ்ந்துவிட்டது. பிராயச்சித்தத்திற்கான வழிமுறைகள் எங்களுக்கு தெரியாது. வசிஷ்ட மாமுனிவரை தவிர வேறு யாருக்கும் இப்போது அது தெரியாது. எனவே அரசரின் பொருட்டு நாம் இப்போதே புனித முனிவர் வசிஷ்டர் பிராமணர் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். இவ்வாறு கூறிய பிறகு துக்கமடைந்த அமைச்சர்கள் அவருடன் இணைந்து புனித முனிவரான வசிஷ்ட மாமுனிவர் தனது மருமகள் அதிருஷ்யந்திக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்த ஆசிரமத்திற்கு சென்றனர். துக்கமடைந்த அதிருஷ்யந்தி கொடூரமான செயலை செய்த அரசரை அவள் முன் கண்டாள். அவள் திகிலுடன் கூடிய குரலில் வசிஷ்ட மாமுனிவரிடம் இந்த வார்த்தைகளை கூறலானாள். இதோ மரணக்கடவுள் தனது கடுமையான தடியுடன், கரத்தில் ஒரு தடியுடன் ஆணவமுள்ள பயங்கரமான ராட்சசன் வருகிறார். முனிவரே, வேதங்களின் அனைத்து ஆசிரியர்களிலும் மிகவும் சிறந்தவரே, பூமியில் உங்களைத் தவிர வேறு யாரும் அவரை தடுக்க இயலாது.
பயங்கரமான தோற்றமுடைய இந்த பாவியிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். நிச்சயமாக இந்த ராட்சசன் நம்மை விழுங்கும் நோக்கத்துடன் இங்கு வந்துள்ளார். வசிஷ்ட மாமுனிவர் கூறினார், மகளே, பயம் கொள்ளாதே. ராட்சசரிடமிருந்து நீ பயம் கொள்ள ஒன்றுமில்லை. இவரை பார்த்து பயப்பட ஒன்று இருப்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்களா? இவர் தனது அமைச்சர்களுடன் வரும் மன்னர் கல்மாஷபாதர். அவர் இந்த காட்டுப்பகுதியில் என்னிடம் வந்துள்ளார். அவர் வருவதை கண்டதும் மிகுந்த பிரகாசம் கொண்ட புனித முனிவரான வசிஷ்ட மாமுனிவர் ஹம் என்று அச்சுறுத்தும் எதிர்ப்பின் ஒலியை உச்சரித்து சிறந்த மன்னரை தடுத்தார். பின்னர் அவர் மந்திரங்களால் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை அவர் மீது தெளித்து சிறந்த மன்னரை ஒரு ராட்சச நிலையிலிருந்து விடுவித்தார். சரியான நேரத்தில் தனது சுய நினைவை மீட்ட மன்னர் சிறந்த முனிவரான வசிஷ்ட மாமுனிவரை முறையாக வணங்கி கரங்களை கூப்பி மரியாதையுடன் அவரிடம் உரையாடினார். நான் சௌதாசன், சிறப்பு மிக்கவரே. நான் புனித சபதங்களை கொண்டவன். நான் உங்கள் அடிமை. இப்போது நீங்கள் என்ன பெற விரும்புகிறீர்கள்? நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று சொல்லுங்கள். மன்னரின் இந்த வார்த்தைகளை கேட்டு அவரது தவத்தின் வலிமையால் அனைத்தும் விஸ்வாமித்திரரின் செயலில் விளைவாகும் என்பதை அறிந்த அந்த பிராமணர் பணிவுடன் வணங்கி கொண்டிருந்த மன்னரிடம் கூறினார். எல்லாம் சரியான நேரத்தில் புரிந்து கொள்ளப்பட்டது. அரசரே, குசஸ்தலத்திற்கு செல்லுங்கள். மகாகாலத்திற்கு அருகில் தீய கனவுகளை அளிக்கும் லிங்கம் உள்ளது. அது தெய்வீக சக்தி வாய்ந்தது. அரச செல்வத்தை வழங்கும் திறன் கொண்டது. இது பக்தர்களுக்கு மகன்களையும் பேரன்களையும் அளிக்கும். இது ஆயிரக்கணக்கான பிராமணவதம் செய்த பாவங்களை கூட அளிக்கிறது. இது அனைத்து பாவங்களையும் நீக்குகிறது. அதனை காண்பதன் மூலம் நீங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவீர்கள். சந்தேகத்திற்கிடமின்றி தீய கனவுகளிலிருந்து எழும் பயங்கரமான பயம் அழிந்துவிடும். சிறந்த அரசரே, கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறும். தமது ஆசானான உன்னத ஆன்மா கொண்ட வசிஷ்ட மாமுனிவரால் இவ்வாறு கூறப்பட்டவுடன் மன்னர் தேவி அற்புதமான மகாகாலவனத்தை நோக்கி விரைந்தார். அங்கு அவர் தீய கனவுகளை அளிக்கும் லிங்கத்தை தரிசித்தார். அனைத்து தீய கனவுகளும் அழிந்தன. நல்ல கனவுகள் தோன்றின. தனது பாவங்களிலிருந்து விடுபட்டு மன்னர் மீண்டும் தனது பதவியை பெற்றார். அயோத்திக்கு திரும்பிய பின்னர் அவர் மகிழ்ச்சியுடன் ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். அப்போதிலிருந்து இந்த தெய்வம் ஸ்வப்னேஸ்வரர் என்று பெயரிடப்பட்டு இவ்வாறு நன்கு அறியப்பட்டது. இது அனைத்து தீய கனவுகளையும் அளிக்கிறது. பக்தர்கள் சிப்ராவின் நதியின் புனித நீரில் புனித நீராடி 8ஆம் மற்றும் 14ஆம் தினங்களில் ஸ்வப்னேஸ்வர லிங்கத்தை 8ஆம் மற்றும் 14ஆம் தினங்களில் ஸ்வப்னேஸ்வர லிங்கத்தை வழிபடுபவர்கள், ஈசனாரை தரிசிப்பவர்கள், சில தினங்களில் அவர்களின் பிறவி தீய கனவுகள் அழிந்து போகின்றன. ஸ்வப்னேஸ்வர சிவனை பக்தியுடன் தரிசிக்கும் அவரை மட்டுமே இந்த உலகத்திலும் மறு உலகிலும் எப்போதும் போற்ற வேண்டும். ஸ்வப்னேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் சன்னதிக்கு செல்லும் அரிதான விருப்பங்களை கூட அடைகிறார். ஸ்வப்னேஸ்வரரை தவறாமல் தரிசிப்பவர்கள் இந்த மரண உடலை துறந்த பிறகு எப்போதும் என் இருப்பிடத்திற்கு செல்கிறார்கள். என் அன்பான பெண்ணே, பக்தி இல்லாத புனித சடங்குகள் இல்லாத சாதாரணமாக கூட புகழ்பெற்ற பெண்மணியை இறைவனை தரிசித்தால் யோகிகள் வழக்கமாக அடையும் புண்ணிய இலக்கை அடைகிறார். பண்டிகை தினங்களில் பல்வேறு வகையான மலர்களால் தெய்வத்தை வெளிப்படும் உருவக மனிதர்கள் செல்வம், வலிமை மற்றும் ஆரோக்கியத்தை பெறுகிறார்கள். அவர்கள் அனைத்து ஆசைகளையும் உணர்கிறார்கள். அவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள். அவர்களின் நடத்தை அற்புதமாக இருக்கும். அவர்கள் தூய்மையாக இருப்பார்கள். ஸ்ரீ ஸ்வப்னேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம்தான் பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன், குபேரன், தகனன் அதாவது நெருப்பு கடவுள் மற்றும் பிறர் மிகப்பெரிய நன்மையை அடைந்தனர். இவ்வாறு தேவி ஸ்வப்னேஸ்வர தேவரின் பாவங்களை அளிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து லிங்க சதுஷ்டய லிங்கத்தின் வடிவத்தினை கேளுங்கள். 4 லிங்கங்கள் சேர்ந்து உள்ளது. 80ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.